Hi guys, welcome to our channel. என் பேர் ஹரிஷ். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோனா அப்டேட்ஸ் பேன் கார்டு மட்டும்தான் இப்போ மோஸ்ட்டாக போயிட்டுருக்கு. என்னென்னா இப்போது நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு நமக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த எடிட் ஆப்ஷனில் நம்ம பேன் கார்டு கட்டாயமாக அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா எஸ்பிஓவில் பேன் கார்டு அப்ளை பண்ணோம் ஒரு ஆப்ஷன். நீங்கள் வெளியவும் அப்ளை பண்ணியிருக்கலாம், பட் நாளைக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு 5 நாளில் பேன் கார்டு உங்களுக்கு கைக்கு வர்ற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க. அது உங்கள் சாமர்த்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அது பேன் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணோம். அதனால் நீங்கள் வெளியிலேருந்து சப்மிட் பண்ணுறோன்றதுனால 5 நாளுக்குள்ளே ரெடி பண்ணியே ஆகணும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு, பழசாக இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் பிரச்சனை. புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓவில் கொடுக்குற சர்வீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த சர்வீஸில் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5 நாளுக்கு இப்போது 5 நாளுக்கு அப்புறமா எடிட் ஆப்ஷன் வருதுன்னா, எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் வருதுன்னா அப்புறம் கூட நீங்கள் அவங்க சொல்லுவாங்க, அப்போ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு 5 நாள் கொடுக்குறாங்களோ அது எல்லாருக்கும் எடிட் ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம எல்லோரும் பண்ணியே ஆகணும். அப்படி நம்ம பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இதுக்கப்புறமா பண்ணாமல் விட்டால் இதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணணும்னு நினச்சா நம்மளுக்கு பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் மாற்றணும், இல்லை இப்போ பேன் கார்டே உங்கள் ஒரு டிஜிட் ஏதாச்சும் ஒன்று தப்பாக போட்டிங்க, ஒரு லெட்டரோ இல்லை டிஜிட்டோ ஏதோ தப்பாக போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மறுபடியும் எடிட் பண்ணி மாற்றினோன்னா அகைன் நீங்கள் மாற்றும் போது மறுபடியும் எடிட் ஆப்ஷன் வராது. நம்ம அட்மின் டீமுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்து தான் நம்ம மாற்றணும். அப்படி நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வரும், கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ யாரும் எந்த தப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா இது அவங்க கருணை காட்டி போர் அடிச்சு போச்சு போல இருக்குது. ஏன்னா நம்ம கேட்க மாட்டேன்றோம்ல, அதனால் சில பேர் கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் இப்போது எடிட் ஆப்ஷனில் நம்ம கரெக்டாக அவங்க சொல்கிற டைமில் அப்ளை பண்ணிங்க. பட் 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 5 நாள் கூட நம்ம எப்போ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் 3 ஐடிக்கு ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ணலாம். அந்த பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரே நேமில் இருக்கிற மாதிரி பார்த்து சொல்லியிருக்காங்க. 3 பேங்க் அக்கௌண்ட்டு டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பேங்க் அக்கௌண்ட், அது எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்னா எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டு 3 அக்கௌண்ட்டு 3 ஐடிக்கும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்படி பண்ணாலுமே நீங்கள் மாட்டிப்பீங்க, அது அப்ளை ஆகாது. ஸோ நீங்கள் 3 டிஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் சொல்கிறேன். ஸோ சீக்கிரம் ப்ரொஃபைல் எடிட் ஆப்ஷன் நாளைக்கு நான் மறுநாள் கொடுத்துருவேன், நாளைக்கு மறுநாள் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் பேன் கார்டு அரேஞ்ச் பண்ணிங்க. யாருது என்ன அப்படின்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணிங்க. நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இந்த ஐடிஆர் பற்றின ஒரு கன்ஃபியூஷன் போய்ட்டுருக்கு, அதெல்லாம் தாண்டி நீங்கள் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் அதாவது யாருது என்னன்னு ரெடி பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தான் அப்ளை பண்ணாலும் சரி. பட் அந்த ஐடிஆருது இல்லை நான் கணக்கு அதிகமாக காட்டிகிட்ருக்கேன் அப்படி நான் இது நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு பேன் கார்டு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க. வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இப்போவே யூஸ் பண்ணிங்க. ஏன்னா அதை சீக்கிரமாக டிசேபிள் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களோட டாஸ்க் வாலெட்லேருந்து அஃபிலியேட் வாலெட்டுக்காக யார் சேஞ்ச் பண்ணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி சீக்கிரம் வச்சுங்க. ஏன்னா அந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிட்டா இதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணும்போது கூட அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண மாட்டாங்களாம். பிப்ரவரியில் மட்டும்தான் அதை எனேபிள் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போவே உங்களோட அமௌண்ட்டெல்லாம் அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு அஃபிலியேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இதுவே முடிச்சிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் இப்போது வீடியோ போட போகிறேன்னா அதோட ஸ்கிரிப்ட் நான் முதல்ல இந்த ஆடியோவில் நான் கேட்டு தான் நான் வீடியோ போடுறேன்ல, அந்த பாயிண்ட்ஸை நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பாயிண்ட்ஸை முதல்ல நான் அந்த சேனலில் தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வேணும்னா அந்த 40 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் என்னால் ஆடியோ கேட்க முடியலன்னா உங்களுக்கு நான் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டாக நோட்டீஸ் பண்ணி நான் வச்சுப்பேன். அதை நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன், அந்த சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வேணும்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க்கு கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்கள் நம்பர் டிரான்ஸ்பரண்ட் ஆகாது, நீங்கள் பயப்பட தேவையில்ல. சப்ஸ்கிரைபர் எப்படி யூடியூப்பில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் ஷேர் ஆகாதோ அந்த மாதிரி தான் வாட்ஸ்அப்லையும் நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு நம்பரும் சரி, உங்கள் ஐடியும் சரி, எந்த ஒரு ஃபாலோவும் உங்களுக்கு அதில் காட்டாது. மற்றவங்களுக்கு நம்பரும் ஷேர் ஆகாது. எனக்குமே நான் தான் ஓப்பன் பண்ணேன், நான் தான் அட்மின், அதில் எனக்கே அந்த நம்பர்ஸ்லாம் காட்டாது. ஸோ நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணலாம். எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வேணுன்றவங்க மட்டும் அதை ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.
அப்புறமா அந்த வாட்ஸ்அப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. நான் உங்களுக்கு லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். நம்ம வீடியோ ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா Spotifyல ஆல் போட்டுங்க. பாய்.